அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறது இருந்தாலும் இல்லா அவளை இதயம் தேடுதே யாரது 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 ஏய், இப்ப என்ன பண்ண நீ? நானும் உன்னை ரொம்ப நாளாவே தான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எங்க அண்ணன் எங்க போனாலும் அவன் மேலேயே தான் உனக்கு கவனமா இருக்கு. நீ ஆபீஸ்க்கு ஒர்க் பண்ண வரியா இல்ல வேற எதுக்காவது வரியா? அப்படியே இல்ல சார். உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. அவரு உன் பாஸ். அந்த மரியாதை எப்பவுமே உன் மனசுக்குள்ள இருக்கணும். அவர் எங்க போனாலும் அவரையே பாக்குறது, அவர் பின்னாடியே சுத்துறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல சொல்லிட்டேன். நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல சார். நான் அமைதியா இருக்கிறேன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பொன்னியை எங்க அண்ணனே சேர்த்து வச்சு பேசுறது எல்லாம் எனக்கு தெரியும். என்ன எங்களை அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறியா? நீங்க ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல சார். எங்க அண்ணன் எல்லார்கிட்டயும் மரியாதையும் அன்பாவும் தான் பேசுவாரு. அதை தப்பா புரிஞ்சுக்காத. அந்த நல்ல மனசை உனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்சா நான் சும்மா நின்றுட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சார், நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல சார். அந்த எண்ணம் இல்லாம இருக்கிற வரையும் உனக்கு நல்லது. இன்னொரு வாட்டை என் அண்ணனை பாக்குறது தேவையில்லாம எங்க அண்ணன் கிட்ட பேசணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் இந்த அஜயோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும். அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு விராட் சார் மேல அப்படி ஒரு எண்ணமும் இல்ல சார். உன் ஆக்டிங்லாம் இந்த அஜய் கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. உனக்கு பண தேவை நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எங்க அண்ணனை மயக்கணும் மட்டும் நினைச்சுன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான், இருக்கிற இடமே தெரியாம ஆக்கிடுவேன். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். இனி இந்த ஆபீஸ்ல வந்தோமா வேலை பார்த்தோமோன்னா வா. இல்ல எங்க அண்ணனை மயக்கத்தான் ஆபீஸ்க்கு வருவேன்னா நீ வரவே வேண்டாம். கெட் அவுட். மாமி, என் ஃப்ரெண்டு அவனோட பிளாட்டை சேல் பண்ண போறானா. ஆக்சுவலி அது ஒரு பிரைம் லொகேஷன் தான். அவன் என்கிட்ட நீ வாங்கிக்கிறியான்னு கேட்டா. நம்ம அதை வாங்குவோமா? அப்பா, அது ஏற்கனவே நம்மகிட்ட 2 பிளாட் இருக்கு. அதையே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. ஹால் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பிளாட்டை வாங்கி என்னப்பா பண்றது? இந்த பிளாட்டை விசிட் பண்ணி பாத்துமா. அந்த பிளாட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். சொல்றது ஓகே தான்ப்பா. ஆனா இப்போ எதுக்கு? உங்களுக்குலாம் மேரேஜ் பண்ண மச்சில பாத்துக்கலாமே. என்ன ஜெய், நாளைக்கு இப்பவே ப்ரிப்பேர் ஆயிட்ட போல பிளாட் எல்லாம் வாங்க போறேன்னு சொல்ற? ஜெய், கோவத்தை கிளப்பாதான் அடிச்சு மூஞ்சி உடஞ்சு போயிடும். நான் ஒன்னும் பிளாட் எனக்கு பாக்கல, நம்ம அமிர்தாவுக்கு பாக்குறேன். என்ன என்ன சொல்ற அஜய்? அமிர்தாவுக்கா? ஆமாமா, அமிர்தாவுக்கு தான் வாங்கலான்னு நான் பிளான் பண்ணேன். எப்படியும் நம்ம ஈக்குவலுக்கு மாப்பிள்ள பார்த்தா எப்படியும் பிளாட்டு காரு ஹீரோன்னு எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படியும் வாங்க தானே செய்யணும். அதுக்கு இந்த பிளாட்டையே வாங்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அஜய், சூப்பர்டா, சூப்பர் ஐடியா. நானும் இதை பத்தி தான் ரொம்ப நாளா திங்க் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம தங்கச்சிக்கு மேரேஜோட ஒரு பிளாட்டை கிஃப்டா கொடுத்து அவளையும் அவ ஹஸ்பண்டையும் அந்த பிளாட்லயே இருந்தா, நம்ம கண்பார்லயே நம்ம தங்கச்சி இருந்தா நல்லா இருக்கும்ல. எப்பா விராட், இத மட்டும் உன் தங்கச்சி கேட்டான்னு வச்சுக்கோ, உங்க 3 பேர் மண்டையிலயும் மயிரே இருக்காது, ஆஞ்சிருவா. அவ ஏற்கனவே உங்க 3 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே அலையிறா. இப்ப நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றீங்களாங்க? இது என்னமா புது ரூல்ஸ்? அவதானே கல்யாணம் முடிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனோம். நாங்கே வீட்டை விட்டு வெளியே போனோம். இல்லப்பா விஜய், நீங்களாம் கல்யாணம் பண்ணோன்னே ஆளுக்கு ஒரு பிளாட் வாங்கி தனித்தனியா போயிருமா. ஹவாக்கு மேரேஜ் ஆகி ஹவா எங்களோட இருப்பாளாம். அததான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அஸ்கு புஸ்கு. அவ மேரேஜ் பண்ணி அவ புருஷனோட கண் காணாத இடத்துக்கு போயிருந்து சொல்லிட்டேன். இப்பவே அவ தொலை தாங்க முடியல. வேற அண்ணா, உங்க தங்கச்சியே நீங்க பக்கத்துலயே பிளாட் வாங்கி கொடுத்து பக்கத்துலயே வச்சு பாத்துட்டு இருக்க போறீங்களா? ஏற்கனவே நான் எந்த பொருள் வாங்கினாலும் எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டுட்டு இருக்கா. நாளைக்கு பின்ன என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு நகை வாங்கி கொடுத்தா கூட எனக்குன்னு வந்து நின்று மல்லு கட்டிட்டு இருப்பா. என்னால அவளை சமாளிக்கவே முடியாதுப்பா. அவளை லண்டன் அமெரிக்கான்னு பார்த்து கட்டி கொடுத்துருங்க. அவ 1 இயருக்கு ஒரு தடவை வந்தா போதும். விஜய், ஓ மூஞ்ச கொஞ்சம் காமி. பாரு, மூஞ்ச பாரு. நாங்க அமிர்தாவை பிரிஞ்சு 1 வருஷம் இருந்துருவோம்ப்பா. ஆனா நீ
10 நிமிஷம் அமிர்தா இல்லாட்டி இந்த வீட்டுல இருக்க மாட்டுக்கா. அமிர்தாவங்கன்னு சுத்திட்டு அலைகிறா. நீ ஒரு வருஷம் அவளை பார்க்காம இருந்துருவியா? ஓவரா நடிக்காதடா. ஆமா விஜய், அஜய் சொல்றது 100% கரெக்ட் தான். உன்னை பார்க்காம அமிர்தாவாலேயே இருக்க முடியாது, அமிர்தாவை பார்க்காம ஒன்னாலேயே இருக்க முடியாது. ஆனா பேச்சு மட்டும் பிடிக்காத மாதிரி 2 பேரும் பேசுவீங்க. அது அப்படிதான். ஆமா அமிர்தாவங்க, நான் அமிர்தாக்கு 2-3 தடவை கால் பண்ணிட்டே இருந்தேன். அவ காலே எடுக்கல, நாட் ரீச்சபிள்னு சொல்லிச்சு. அம்மா வீட்டுல இருக்காளா இல்லையா? வீட்டுலதான் இருக்காப்பா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, சாப்பிடவும் வான்னு கூப்பிட்டேன் வரல. போனை கீழே போட்டு உடச்சிருப்பா போல இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாச்சும் சண்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு இதே வேலை மாதிரியா போச்சே. வந்தா போனை தூக்கி போட்டு உடச்சிடுறது. அவளா காசு கொடுத்து போன் வாங்குறா, நான் தானே வாங்கி கொடுக்குறேன். இதோட 6வது போனுமா? எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் அஜய். நாங்க கூட அமிர்தா கிட்ட ஒரு சில விஷயத்துல ஸ்ட்ரிக்டா தான் இருப்போம். ஆனா நீ அவளை எல்லா விஷயத்திலும் ஃப்ரீயா விட்டுதான் அவ எப்படி இருக்கா. ஆமா விராத்தனா, எனக்கும் நீ சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் மேரேஜ் பண்ணுவான் தெரியுமா பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தா அவனுக்கு நம்ம அமிர்தாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து கூடயே கூட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அப்படி கூட நடக்கலாம். சரி, சிரிச்சதெல்லாம் போதும். எப்பா விராட், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கம்மா. இப்ப விராட், உனக்கு பொண்ணு பார்த்தோம் தெரியுமா? அந்த நியூஸ் எப்பயும் உங்க அப்பாவோட தங்கச்சி உங்க அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு. யார் சொல்லியிருப்பா? உங்க அப்பா தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கேன். அத்தை என்கிட்ட போன் பண்ணி கத்துன்னு கத்திட்டாங்கடா. உங்க 3 பேத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணுமா? விராத்துக்கு கேட்டாங்க. அவனோட கொஞ்சம் வயசு கம்மின்னு சொன்னா, அப்புறம் அதே விஜய் இருக்கானுங்களா, 2 பேத்துல யாருக்காச்சும் கட்டி வைங்கன்னு ஒரே கத்துவலடா. நம்ம அத்தை பொண்ணு பேரு மலர்விழி தானே? ஆமாப்பா, மலர்விழி தான், அந்த பொண்ணு தான். என்ன அஜய், பேரெல்லாம் கரெக்டா சொல்லுறா. இன்னும் ஆகாச்சு, சின்ன வயசுல சைட்டை தான் அடிச்சியோ? மூஞ்சி உடஞ்சு போயிடும். இந்த பாருங்கம்மா, அந்த பொண்ணு எங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது. பேசாம விஜய்க்கு பிடிச்சி கட்டி வைங்க. விஜய்க்கும் அவளுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஐயா, அந்த பொண்ணு சாச்சா, அந்த பொண்ணு மூக்கு வடிச்சிட்டு பாவடையில தொடச்சிட்டு தலை நிறைய எண்ணெய் வச்சுக்கிட்டு பின்னி போட்டுட்டு பூவை வச்சுக்கிட்டு, அந்த பொண்ணு எல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா. நல்ல மாடல் பொண்ணு தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன். பேசாம நம்ம அஜய்க்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அவன் மூஞ்சி பாருங்க, நல்ல உருன்னு வச்சுட்டு அந்த மூஞ்சுக்கும் இந்த மூஞ்சுக்கும் தான் செட் ஆகுமா? டேய், வாய முடியுது, வாய உடைச்சிருவேன். நான் சொல்றது ஓ நல்லதுக்காக தான். அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணு ஊர்ல இருக்கிற நஞ்ச புஞ்ச வாய்க்காது குளம் எல்லாமே அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கான். உன் மூளைக்கு மட்டும் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நீ பிளாட் போட்டு வித்துலாம். ஓ நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், மிஸ் பண்ணிடாத. வாரம் விஜய், ஆல்ரெடி எனக்கு எல்லாமே இருக்கு. எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் எல்லாமே வரணும்னு தேவையில்லை. ஆனா நீ அப்படி கிடையாது. உனக்குதான் ஒரு கிளினிக் வச்சு கட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. பேசாம அந்த ஊர்ல போய் புதுசா ஒண்ணு தொடங்கி அவளை நீயும் சேர்ந்து செஞ்சடிங்க. நல்லா வருவ. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். பேசாம அந்த பொண்ணை நம்ம விராத்தன தலையிலே கட்டி விட்டுருவோம். டேய், என்ன நீனும் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில அந்த பொண்ணு ஏன் தலையில கட்டிடலான்னு பாக்குறியோ? நானே ஒரு ட்ரீம்ல இருக்கேன், என் ட்ரீமை உடைச்சிடாதீங்க சொல்லிட்டேன். நிறுத்துங்கடா. அந்த பொண்ணை போய் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்போ இப்போ நல்லா இருக்குடா. போட்டோ அவங்க அம்மா அனுப்பியிருக்கா. பாக்க அப்படியே கிளி மாதிரி இருக்காடா. பாக்குறதுக்கு நல்ல கிளி மாதிரி இருந்தா கூண்டுக்குள்ள அடிச்சு மரத்திலே தொங்க விட்டுருங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாதுப்பா சொல்லிட்டேன். என் தலையில அந்த பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட்டுருங்க போல இருக்கு. நான் வேற ஒரு ட்ரீம்ல எல்லாம் இருக்கேன். எவ்வளவு அழகா விஜய் எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்தது அம்மா நம்ம கிட்ட தான் வருவாங்க. நம்மளும் எஸ் ஆயிட வேண்டியதான். அந்த பொண்ணு போட்டோவை பாக்கலையா? அம்மா, எனக்கு அர்ஜென்டா ஒரு மெயில் அனுப்புற வேலை இருக்கு. நீங்க அந்த போட்டோவை அண்ணன்ட்ட காமிங்க. நாய்ங்களா, மிச்ச நேரம் நீங்க 2 பேரும் தான் சண்டை போடுறீங்க. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன கழட்டி விட்டுறீங்களா? நான் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். விராட், இன்னைக்கு ஈவினிங் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வராங்க. நீ போய் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வரியா? இல்லம்மா, எனக்கு பர்சனல் ஒர்க் நிறைய இருக்கு. நீங்க அந்த கிளி வந்தா கூண்டுல அடிச்சு வைங்க. நாங்க பொறுமையா வந்து அந்த கிளியை பாத்துக்கிட்டோம். என்ன இந்த பசங்களாம் மலர்விழி நீ பேர கட்டதுக்கே அலறிட்டு ஓடுறானுங்க. உங்க அப்பா வேற அந்த பொண்ணை 3 வயசுல யாருக்காச்சும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க தங்கச்சிக்கு வேற வாக்கு கொடுத்துருக்காரு. இவங்க இப்படி ஓடுறானுங்க. சரி, பாத்துக்கலாம். வரட்டும் அந்த பொண்ணு. பேசிட்டாரு. நான் பணத்துக்காக இந்த ஆபீஸுக்கு வேலைக்கு போனேன். விராட் சார நான் பணத்துக்காக பாக்குறேன் இல்லையே. அவர் ஒரு வார்த்தை அன்பா பேசினாலும் அது என் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதனால மட்டும் தானே நான் விராட் சார்கிட்ட நல்லா பேசினேன். எனக்கு அவரை பிடிக்கும் தான், ஆனா பணத்துக்காக பிடிக்காது. இனியும் நான் அந்த ஆபீஸுக்கு போனா சாதாரணமா நான் விராட் சாரை பார்த்தாலும் அஜய் சார் என்ன
தப்பா தான் நினைப்பாரு. அந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாருமே என்ன தப்பா தான் பார்ப்பாங்க. பணத்துக்காக தான் நான் விராட் சாரை பார்க்குறேன். ஏனி நான் அந்த ஆபீஸுக்கு போகக்கூடாது, போக மாட்டேன். அப்படின்னா இதுக்கு ஒரே வழி, எங்கள் வீட்டில் உள்ள கடனும் அடையணும், வீடு நிம்மதியாக இருக்கணும். அப்போ நான் வேலைக்கு போகாட்டி அப்புறம் அந்த கடனை எப்படி அடைக்கிறது? கடன்காரன் உங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவானே. நான் எங்கள் அப்பா, தங்கச்சி, எங்கள் அம்மா எல்லாரும் நடுத்தரவுல எல்லாம் நிற்கணும். நான் என்ன பண்ணுறது? அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஒரே வழி, நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் அதான் எல்லாத்துக்கும் நல்லது. என் சுயநலத்துக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. பேசாம அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி பேசினா உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன எவ்வளவு காயப்படுத்த நீ உனக்கு தெரியாதா? நான் உன்கிட்ட சாதாரணமா தானடா பேசினேன். ஆனா நீ இந்த கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிட்டியே. இந்த போட்டோவில் நீ எவ்வளவு சாதுவா இருக்கா. நீ அப்படி பேசின காயப்படுத்தின என்னால நம்பவே முடியல. யாரோ ஒரு பொண்ணு நிறுத்தி கோவப்பட்டதோட நான் பெருசா எடுக்கல. ஆனா என் கேரக்டரே நீ தப்பா பேசிட்டியே. என் மனசு வலிக்குதுடா. என்னால நீ பேசியத மறக்கவும் முடியல, உன்னை வெறுக்கவும் முடியல, இதுல இருந்து வெளியே வரையும் முடியல. ஆனா நீ அப்படி பேசுற ஆளே கிடையாது. உன் தங்கச்சிகள் மேலெல்லாம் நீ ரொம்ப மதிப்பு வச்சிருக்கா. அப்படி ஒரு ஆளால ஒருத்தவங்க மனச காயப்படுத்துற மாதிரி பேச முடியாது. ஆனா நீ எதுக்கு அப்படிலாம் திட்டுனா? நான் பணக்காரிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் அப்படி உன்னை பேச வச்சுச்சா? வசதியா இருக்கிறது நான் செஞ்ச தப்பா? நீ ஏழையா பிறந்தது நீ செஞ்ச தப்பா? இல்லையே, மனசுக்கு பிடிச்சா போதாதா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னைக்காச்சும் நீ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்குவா. நான் அது வர காத்திருப்பேன் இந்த கண்ணீரோட. அமிர்தா, என்ன ஏய் ஏன்டா அழுற? ஏன் முகம்லாம் எவ்வளவு சிவந்து இருக்கு? என்னாச்சுமா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் கண்ணீரை தொட. என்ன நடந்துச்சு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியும் அமிர்தா, உனக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. என்ன பிரச்சனை சொல்லு. ஒண்ணும் இல்ல விஜய், நான் போ. ஒன்னும் இல்லாமல போனை உடைச்சிட்டு சாப்பிடறதுக்கும் வரல, இப்படி ரூம்லயே உட்காந்துருக்க. அண்ணன் உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே, என்கிட்ட சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அமிர்தா, அமிர்தா, யாரையாச்சும் லவ் பண்றியா? நான் லவ் பண்றேனா? இல்லையே. அடிச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்சி திரும்பிடும். நான் சின்ன வயசுல எல்லாம் அவங்க கூட இருந்ததோட உன் கூட தான் நிறைய விளையாண்டுருக்கேன், இருந்திருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எந்த டைம்ல எப்படி ரியாக்ஷன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். போய் சொல்லாம சொல்லு. எப்படி இதே உன் ஃப்ரெண்டு கூட ஒரு பிரச்சனையா இருந்தா இன்னத்துக்கு அவ இப்படி இப்படின்னு என்கிட்ட புரிஞ்சு தள்ளியிருப்ப. நீ அமைதியா இருக்கும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை சொல்லு. அண்ணன் உன் ஃப்ரெண்டு தானே? எனக்கு ஒரு பையனை பிடிக்கும். என்னது, உனக்கு ஒரு பையனை பிடிக்குமா? சரி, அந்த பையனுக்கு ஒண்ணு பிடிக்குமா சொல்லு. ஆனா அவனுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியல. ஆனா என்ன பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதானே, அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தாதான் அன்னையோட அவனுக்கு 7.5 சனி பிடிச்ச மாதிரி இல்ல. யாரு உன் கூட காலேஜ் படிக்கிற பையனா? என்ன யாருக்கும் பிடிக்காதாங்க? காலேஜ்ல நான் இப்ப விட என் முன்னாடி எத்தனை பசங்க வருவானுங்க தெரியுமா? ஆனா அவனுங்கெல்லாம் இல்லன்னா இது இது வேற ஒரு பையன். என்னடா, நம்மளோட பெரிய பாட்டியா? உன் லவ் கூட அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு? நம்மளோட சின்ன சின்ன பாட்டி. சின்ன பார்ட்டியா? புரியலையே. ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதி கம்மிதான். ஆனா நல்ல பையனா, அவங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைப்பான். அப்புறம் எந்த பொண்ணையுமே யாரிடத்தையும் பார்க்க மாட்டானா. நான் கூட 2-3 தடவை பார்த்திருக்கேன் அந்த பையனை. ஆனா அந்த பையனை திரும்பியோட பார்க்க மாட்டான். அந்த அந்த நல்ல மனசுதானே எனக்கு அவனை பிடிச்சிச்சு. என்ன மர்த்தா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அங்க அஜய் என்ன விராட் அண்ணா உனக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளையே தான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சா உன்னை கொன்னுருவாங்களே. இதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீ மட்டும் ஒரு பிள்ளைய பாக்கிய பள்ளிக்கூடத்து பிள்ளை, அந்த பிள்ளை பெரிய பணக்காரியோ? கஷ்டப்பட்ட பிள்ளை தானே, அதை மட்டும் நீ சைட் அடிக்க? ஏய் லூசு, நான் அந்த பொண்ணு சைட் எல்லாம் அடிக்கல, சும்மா தான் பார்த்தேன். என்னோட தேவதெல்லாம் வேற பொண்ணு. நீ யார வேணாலும் பாத்துக்கோ போ. ஆனா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, பண்ண மாட்டியா? சரி, உனக்கு தான் பிடிச்சிருக்கல, அப்ப நீ ப்ரொபோஸ் பண்ண வேண்டியதானே? அவன் நம்மளோட வசதி கம்மின்னு சொல்ற, அப்புறம் ஏன் உன்னை அவன் ரிஜெக்ட் பண்ண போறான்? அவன்கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் அம்மா அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்க வேண்டியதானே?
இதுதான் பிரச்சனைனா, அவனுக்கு பணக்கார பொண்ணுனாலே பிடிக்காதாமே. அவன் போன் நம்பரை எப்படியோ கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டு மூலம் வாங்கி சும்மா சாதாரணமா தான் பேசினேன்னா அவன் என்ன பணக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சு கிளின்னு கிழிச்சிட்டான். அந்த கோவத்துல தான் நான் போனை போட்டு உடைச்சிட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல பையன் இருப்பானா? அந்த பையனை பத்தி நல்லா விசாரிச்சியா? சரி, நீ என்ன பண்ற? அந்த பையனோட டீட்டெயில் ஏதாவது இருந்தா சொல்லு, நான் ஒரு தடவை விசாரிச்சு பாக்குறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாண்ணா, அவனுக்கு நான் யாருன்னே தெரியாது, நான் லவ் பண்றது அவனுக்கு தெரியாது. நேரத்துல போய் நீ ஏதாச்சும் குசும்பு வேலை பண்ணிடாத. அவனை லவ் பண்ண பிறகு நீ வேணா இல்ல விசாரிக்கணும். நீ விசாரிக்கலாம், அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் நல்ல பையன் தான். என் தங்கச்சி இவ்வளவு தூரம் நல்ல பையன் சொன்னா கண்டிப்பா நல்ல பையனா தான் இருப்பான். ஆமா, இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்க? பணக்கார பொண்ணுங்கிறது தான் இப்ப பிரச்சனை. அதுக்கு ஒரு ஐடியா கூட அவன் மனசுல நான் இடம் பிடிக்கிறதுக்கு. ஏய், நான் உன் அண்ணன் இருந்தாலும் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லுன்னு நீ அதுக்கு மேல இல்ல வேலை பண்ண சொல்ற. சரி, இருந்தாலும் நீ என் தங்கச்சியா போயிட்ட, அதனால ஒரு ஐடியா சொல்றேன், நீ அதுபடியே பண்ணு. சூப்பர் ஐடியாண்ணா. ஆனா வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா? வீட்டுல எல்லாம் தெரிஞ்சுட்டா அது உன் பாடுதான், நீ தான் சமாளிக்கணும். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏற்கனவே நான் உனக்கு செல்லம் கொடுக்குறேன்னு தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் உன் லவ்வுக்கும் நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு தெரிஞ்சான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன கும்பிடுவாங்கப்பா, பாத்துக்கோ. சூப்பர் அண்ணா, நான் உன்னை மாட்டியே கொடுக்க மாட்டேன் சரியா? நீ எனக்கு அண்ணனா கிடைச்சதெல்லாம் புண்ணியம் தெரியுமா? ஆமாப்பா, புண்ணியம் தான். நீ சொன்னதை கேட்டு உன 2000 அடிச்சிருந்தா இப்ப இந்த டைலாக் வந்திருக்கும், வேற மாதிரி டைலாக் வந்திருக்கும். ஓகே, இனி உன் லவ்ல ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட தயங்காம கேளு, நான் அம்மாட்டெல்லாம் மாட்டி விட மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த பாருடா, உனக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும் இந்த அண்ணங்களா ஆசைப்பட்டேன் தெரியுமா? இருந்தாலும் நீயா ஒரு முடிவு எடுத்திருக்க. உனக்காக தாண்டா அண்ணன் சரின்னு சொல்லியிருக்கேன். அதனால எது பண்ணாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிச்சு பண்ணு, சரியா? சரி விஜய் அண்ணா. ஏதாச்சும் பிரச்சனைனா அண்ணன் கிட்ட சொல்லுடா. பாரு, அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. அண்ணன் தான் ஓகே சொல்லிட்டல, அப்புறம் என்ன, ஹாப்பியா படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. இவ்வளவு நேரம் ஆகுது, அந்த பொண்ணுகிட்ட இருந்து போனே வரலையே. சரி, போன் பண்ணுவோம், நம்ம சாரி கேட்டுடலான்னு பார்த்தா போன். சரி, நம்மளாவது கால் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல. நம்மளால அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களது ரீசார்ஜ் இன்னும் 2 days முடிவடைய போகிறது. உடனே ரீசார்ஜ் பண்ணவும். ஏர்டெல் காரங்களுக்கு ஒரு நேரங்காலமே தெரியாதாங்க. ஹலோ ஹலோ, ஆல்வின் ஏன் கத்திட்டு கிடக்கா? நான் தான் சதீஷ். நீயா? சை, டேய் எருமாடு, உன்னை யாரு இந்த நேரத்துல கால் பண்ண சொன்னது? மச்சான், நீ பேசுறத பார்த்தா வேற ஏதோ போனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியோ, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. ஆமா, நீ எதுக்கு கால் பண்ண சொல்லிட்டு வை. ஆல்வின், தினம் நைட்டு போன் அடிக்க தானே செய்வேன். நீ நிறைய நேரம் என்கிட்ட பேசுவா, இன்னைக்கு போனை வையின்னு சொல்றா, என்னாச்சு? விஜய் ஆச்சுதான். இந்த பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரம் கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, கால்ல வரை எனக்கு காலே பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். சரி சரி, நீ வேற ஏதோ போனுக்கு வெயிட் பண்றேன்னு தெரியுது. மச்சான், ஒருவேளை அந்த ராங் காலோட நீ கனெக்ட் ஆகிட்டியோ? எனக்கு எதுவும் தெரியாம நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? அடிங்க, நீ கையில மட்டும் மாட்டினு வச்சுக்கோ, கொண்டு போடுவேன். போன வை. நம்ம ஏன் இந்த பொண்ணு கால் வரலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு போன் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? இருந்தாலும் அவ ஒரு போன் பண்ணிருக்கலாம். சரி, நம்ம மேல கோவத்துல இருப்பா, அவ போன் பண்ண மாட்டா நீ மனசுக்கிட்ட சொல்லி புரிய வச்சாலும். ஆனா அவ போனுக்காக நம்ம ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? இந்த போன்ல ஒரு தடவை உன் குரல கேட்டா போதும், நான் இவ்வளவு நேரம் காத்திருந்ததெல்லாம் நானே மறந்துடுவேன். இருந்தாலும் என்ன நம்பிக்கையில உன் போனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. உன்னை திட்டு அப்படி இல்ல, இருந்தாலும் நீ எனக்கு பண்ணுவா, கண்டிப்பா நீ போன் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய், இசை அறிந்தேன், நடந்தாய், திசை அறிந்தேன். காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன்,
கரையினில் வந்த பின்னும் நான் மீதந்தேன் அசைந்தான் அன்பே அசைந்தேன் அழகா ஐயோ தொலைந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க பிரதருக்கு இன்னைக்கு பர்த்டே. அந்த பிரதரோட நேம் துக்காராம் அண்ணா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் உங்களுக்கு சந்தோஷம், வெற்றி, மன நிம்மதி எல்லாம் நிறைவா கிடைக்க நாங்க மனதார வாழ்த்துகிறோம். நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க நாங்க காடியிடம் பிரேயர் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பெஷல் டேவை உங்க ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க பிரதர். உங்களுக்கு இந்த சிஸ்டரோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.